எக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி செஞ்சிடலாம். எல்லாமே இப்போ கட் பண்ணிட்டேங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதை லைட்டாக கொஞ்சம் வறுத்து அதில் எக் ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமான அடுப்பில் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துடலாங்க. இவ்வளோ போதும். இதில் வந்து ஒரு 4 முட்டை உடச்சி போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டுக்கலாங்க. இது வந்து உடனே தொழ வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாங்க. பண்ணிவிட்டாச்சு. இது அப்படியே கொஞ்சம் சைடில் அப்படி வச்சிடலாம். இப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாங்க. இங்கே கேரட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கோஸ் போட்டுக்கலாங்க. சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கேப்சிகம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதோட இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இப்போ அதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வறுத்து வச்சுருக்கிற எக்கையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. பெப்பர் தூவிக்கலாங்க. நல்லா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் சோயா சாஸ் எதுவும் சேர்க்கலை, நான் அப்படியே தான் பண்ணுறேன். 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிடுச்சிங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.